அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ஷிரு இலகுவாக்குங்கள், வலாது அஷ்ஷிரு சிரமப்படுத்தாதீர்கள், வ பஷ்ஷிரு நற்செய்தி கூறுங்கள், வலாது நஃபிரு விரண்டோடுமாறு செய்யாதீர்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியை கூறியவனாக, பேசுவதற்கு மொழியை கற்றுக் கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பேரொருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய புனிதமிகு ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கென்று பல்வேறு விதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் வழங்குகின்றான். குறிப்பாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகளும் கஷ்டங்களும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் கஷ்டங்கள். இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பதற்குண்டான மிக அடிப்படையான ஒரு நோக்கம், நம்முடைய ஈமானுடைய உறுதியை உரசி பார்ப்பதற்காகத்தான். ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த சோதனையான அந்த காலகட்டத்தில், அந்த கஷ்டத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கின்றார்? அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றாரா? அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை உடையவராக இருக்கின்றாரா? அல்லது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நிராசை அடையக்கூடியவராக, விரக்தி அடையக்கூடியவராக இருக்கின்றாரா என்று நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதார கஷ்டத்தை கொடுத்திருப்பான். மிகப்பெரிய அளவில் பொருளாதார சுமையில், கடன் சுமையில், வறுமையில் தங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் கழியக்கூடிய அளவில் சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையை வழங்கியிருப்பான். சிலருக்கு பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை அந்த நோய்க்காக செலவு செய்யக்கூடிய அளவில் பொருளாதாரமும் ஒரு புறத்தில் செலவாகும், உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய சிரமத்தை, கஷ்டத்தை சந்திப்பார். பொருளாதாரமும் இருக்கும், உடல் ஆரோக்கியமும் இருக்கும். ஆனால் தன்னுடைய பொருளாதாரத்தை சுமப்பதற்கு ஒரு வாரிசு இல்லாத, ஒரு குழந்தை இல்லாத ஒரு நிலையும் இன்றைக்கு பலருக்கு இருக்கின்றது. திருமணமாகி பல ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட ஒரு குழந்தை இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை சோதிப்பான். இந்த உலகத்தில் நாம் யார் மீது அதிகமாக நேசம் வைக்கின்றோமோ, யார் மீது நாம் அதிகமாக பாசம் வைக்கின்றோமோ அவர்களுடைய உயிரை எடுத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இப்படி இந்த உலகத்தில் பலர் பல கோணங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். இந்த சோதனையான இந்த நேரத்தில் மூமின்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை உடையவராக நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும். ஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நம்பிக்கை கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்று கூறியதின் காரணமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? வலக்கத்து ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை பேர்களுமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். சோதனை என்பது நமக்கு புதிதல்ல. இதற்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்கள், அந்த சமுதாயங்கள் எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் நாமளும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள், அவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம்
நம்மை போன்று அவர்கள் பல மடங்கு அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதுல சிறு துளி அளவுதான் நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். ஆனாலும் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு விதமான விரக்தியை பார்க்க முடிகின்றது, நிராசையை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ஒரு சிறிய ஒரு கஷ்டத்தை சிரமத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் கூட பலகீனத்தை பார்க்க முடிகின்றது. 5 நேரம் தொழுகின்றோம், அதிகமாக தான தர்மங்கள் செய்கின்றோம், தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தொழுகின்றோம், பசித்தோருக்கு உணவளிக்கின்றோம். ஆனால் சோதனைகள் எல்லாம் நம்மை நோக்கி இருக்கின்றது என்ற ஒரு விரக்தி நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். எப்பொழுதெல்லாம் அப்படியான ஒரு நிலை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரீதுல்லாஹு பிஹி ஹைரன் மின்ஹு, யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றானோ, சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையே நாடுகின்றான். யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக சோதிக்கின்றானோ அவர்களை அதிகமாக நேசிக்கின்றான். சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எப்படியான சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எனக்கு நலனை நாடுகின்றான், அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான், ஆதலால் தான் எனக்கு சோதனையை கொடுத்து நான் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றேனா, அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை உடையவராக இருக்கின்றேனா அல்லது விரக்தி அடைகின்றேனா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஈமானை உரசி பார்க்கின்றான் என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். பல கோணங்களில் சோதிக்கப்படுவோம். அந்த சோதனையின் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வ அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரு ஸாபிரீன். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உடல்களை சேதப்படுத்தியும் பொருளாதார கஷ்டத்தை ஏற்படுத்தியும் உம்மை நாம் சோதிப்போம். அப்படி அந்த சோதனை வரும் பொழுது ஓ பஷ்ஷிரு ஸாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு ஓரளவு அச்சத்தாலும், ஓரளவு என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் என்றால் உச்சகட்ட சோதனை அல்ல, ஓரளவு சோதனை. அந்த சோதனையிலே நாம் பொறுத்து கொண்டோம் என்றால் சொர்க்கம் என்கின்ற நற்செய்தி. அதன் பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதி இதா அஸாபதுஹு முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் சொல்லுவார்கள், துன்பப்படும் பொழுது சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் என்பது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், அவனுடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். அது உள்ளத்தால் வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பலமாக இருக்கின்றது என்று அர்த்தம். இதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உம்மு சலமா என்கின்ற ஒரு சஹாபிய பெண்மணி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அதிகம் தியாகம் செய்த ஒரு பெண்மணி. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கின்றார்கள், மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்திக்கின்றார்கள். எப்படியான சிரமம் தெரியுமா? எப்படியான கஷ்டம் தெரியுமா? அவருடைய கணவர் அபு சலமாவை இழக்கின்றார்கள். யார் இந்த அபு சலமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகம் செய்த ஒரு சஹாபி. பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுகின்றார், யுத்தம் புரிகின்றார். வாளை ஏந்தி போர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அம்பு சீறிக்கொண்டு வருகின்றது. அவருடைய தொடை பகுதியில் அந்த அம்பு பாய்ச்சப்படுகின்றது. மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ரத்தங்கள் எல்லாம் வெளியேறுகின்றது. அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே புண்களாக மாறி போய் விடுகின்றது. மிகப்பெரிய ஒரு சிரமம். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று வாளை ஏந்தி வீரமாக போரிட்ட ஒருவர் காயப்பட்ட காரணத்தினால் தாங்க முடியாமல் எந்த ஆயுதத்தை கொண்டு போர் செய்தாரோ அந்த ஆயுதத்தை முன்னால் வைத்து அந்த ஆயுதத்துக்கு மேலாக பாய்ந்து தற்கொலை செய்து நரகவாசியாக போயிருக்கின்றார். இந்த அபு சலமா அதே போன்று மிகப்பெரிய சிரமங்களும் துன்பங்களும் உள்ளாக்கப்பட்டு அந்த காயத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுல கஷ்டத்தை சந்திக்கின்றார், சிரமத்தை சந்திக்கின்றார்.
கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் கழித்த பிறகும் கூட அவர்களால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறுதியில் எந்த அம்பு அவருடைய தொடை பகுதியில் தாக்கி காயத்தை ஏற்படுத்தியதோ அந்த காயத்தினாலேயே அவர் மரணத்தை தழுவுகின்றார். உம்மு சலமா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அதிகம் நேசம் வைத்த பாசம் வைத்த தன்னுடைய கணவரை இழந்து விட்டோமே என்கின்ற வருத்தம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி கட்டத்தில் வராங்க. அபூ சலமா அவருடைய கண்களை அப்படியே மூடி விடுகின்றார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு நீண்ட ஒரு செய்தி. அந்த மரணத்துக்கு பிறகு உம்மு சலமா அவருடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகின்றது. என்ன செய்தி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்பத்தில் நான் ஓதினேனே அந்த வசனத்தை போன்று ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை உம்மு சலமா ஓதி காட்டுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜூர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா. அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், நான் எதை இழந்தேனோ அதற்கு பகரமாக சிறந்ததை வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிரார்த்தனை நினைவுக்கு வருகின்றது. அந்த பிரார்த்தனையை ஓதுறாங்க. அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார்கள். இந்த பிரார்த்தனையை ஓதினால் இழந்ததுக்கு பகரமாக சிறந்தது கிடைக்கும். உம்மு சலமா நினைக்கிறாங்க, நான் இழந்ததே சிறந்ததாக இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் அபூ சலமா மாதிரி வருமா? அவர் தானே என்னுடைய குடும்பத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தார், தியாகம் செய்தார். அபூ சலமாவை போன்று ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் உண்டா? ஆனால் இந்த பிரார்த்தனை சொல்கின்றது இழந்ததுக்கு பகரமாக சிறந்தது கிடைக்கும் என்று. ஆனால் இழந்ததே சிறந்ததாக இருக்கும் பொழுது இதைவிட சிறந்தது என்ன என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு ஏற்பாடு ஏற்படுகின்றது. இந்த நிலையில்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒரு சிறந்த ஒரு தோழரை குறிப்பிட வேண்டும் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த தோழர் உம்மு சலமா அவங்கள பெண் கேட்டு போறாங்க. கேட்டு போனால் சிறந்த ஒரு மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு சிறப்புக்குரியவர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபி தோழரில் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஹிஜ்ரத் செய்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிழலாக பயணம் செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதருக்காக பல தியாகங்களை செய்தவர், பொருளாதாரத்தை கொடுத்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குகையில் இருந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் போது அழுதவர், அவருக்காக தொழுதவர். இப்படியான ஒரு சிறப்புக்குரியவர் பெண் கேட்கும் பொழுது சம்மதிக்க வேண்டும் உம்மு சலமா, ஆனால் மறுத்து விடுகின்றார்கள். அதன் பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவங்க பெண் கேட்டு போறாங்க, அதையும் மறுத்து விடுகின்றார்கள். இதுக்கு பிறகு யார் அவருக்கு கணவராக வருவாங்க? அபூபக்கர் அவர்களையும் மறுத்து விட்டார்கள், உமர் அவர்களையும் மறுத்து விட்டார்கள். இதன் பிறகு சிறந்த ஒரு நபித்தோழர் யார் என்று நமக்கே தோன்றும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒருவரை கொடுத்தான். யாரை தெரியுமா? இன்னா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்துக்கே அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா அவர்களுக்கு கணவராக வராங்க. அல்லாஹ் அக்பர்! எப்படியான ஒரு பாக்கியம் என்று பாருங்க, எப்படியான ஒரு சிறப்பு என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்று சொன்னால் சாதாரணமா ஏனைய பெண்களை போன்றா? அவர்களுக்கென்று தனி சட்டம், அவர்களுக்கென்று தனி சிறப்புகள் எப்படி கிடைத்தது? இழந்ததுக்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சிறந்ததை கொடுத்தான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அழகிய துஆவை அவர்கள் ஓதினாங்க, பிரார்த்தனை செய்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜூர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டும். எதையெல்லாம் இழந்திருப்போம்? பொருளாதாரத்தை இழந்திருப்போம், குடும்பத்தில் நம்முடைய குழந்தையை நாம் இழந்திருப்போம், வியாபாரத்தில் நஷ்டத்தை
நாம் பார்த்திருப்போம். ஒவ்வொரு இழப்புக்கும் நாம் இந்த பிரார்த்தனையை கேட்டோம் என்றால், எப்படி உம்மு சலமா அவர்களுக்கு சிறந்த ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ, அதே போன்று நாம் இழந்த ஒன்றுக்கு பகரமாக சிறந்தது கிடைக்க வேண்டும் என்றால் இதே போன்று நாமளும் பிரார்த்தனையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அதே போன்று அபூதல்ஹா, உம்மு சுலைம் மிக சிறந்த ஒரு தம்பதிகள். இவர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தியாகத்தையே 1 மணி நேரம் பேச முடியும், அவ்வளவு தியாகங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக சோகமான ஒரு சம்பவம், நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் கூட. அபூதல்ஹா வெளியூர் பயணம், அவருடைய குழந்தை, சிறிய ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. அபூதல்ஹா வெளியூர் பயணம் செல்கின்றார். இந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் மடியில் அந்த குழந்தை மரணத்தை தழுவுகின்றது. அபூதல்ஹாவிற்கு தகவலை கொடுக்கணும். அபூதல்ஹா வெளியூர் போயிட்டு திரும்புகின்றார். வீட்டுக்குள்ளே வருகின்றார். மனைவிடத்திலே உரையாடுகின்றார். அப்படி உரையாடலின் போது அவர்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே குழந்தைய, மரணித்த தன்னுடைய பச்சிலம் குழந்தைய ஓரமாக ஒரு பாயில சுருட்டி வச்சிடறாங்க. கணவருக்காக சமைத்து வைத்துவிட்டு கணவனுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து தன்னை அலங்கரிப்பார்களே, அதை விட மிக சிறப்பாக ஒரு மணப்பெண் எப்படி அலங்கரிப்பாளோ அதே போன்று கணவருக்காக அலங்கரித்துக் கொண்டு உம்மு சுலைம் காத்து கொண்டிருக்கின்றார். மகனுடைய மரணமும் கூட. அபூதல்ஹா உள்ளே வருகின்றார். அபூதல்ஹாவிடத்திலே உரையாடல் நடக்கின்றது. அந்த உரையாடலின் போது அபூதல்ஹா கேட்கின்றார், மகன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? உம்மு சுலைம் மிக அழகாக பதில் சொன்னாங்க. அபூதல்ஹா, நம்முடைய மகன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான், அமைதி அடைந்து விட்டான், நிம்மதி அடைந்து விட்டான். இவர்கள் மறுமையை நினைத்து பதில் சொன்னார்கள். அபூதல்ஹாவோ, இயல்பாக நாம் தினமும் உறங்குவோமே, அந்த உறக்கத்தை தான் தன்னுடைய மனைவி சொல்கின்றாள் என்று நினைத்து கொண்டு கடந்து விடுகின்றார்கள். இரவு நேரத்தில் 2 நபர்களும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு அபூதல்ஹா வரும் பொழுது மனைவி மீண்டும் தன்னுடைய கணவரிடத்தில் உரையாடுறாங்க. எப்படி தெரியுமா? அந்த மனைவியுடைய அந்த பக்குவத்தை பாருங்க. ஒரு செய்தியை எவ்வளவு அழகான முறையில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. மார்க்க சட்ட அடிப்படையில் கணவர் வெளியூர் போயிட்டு வீடு திரும்புகின்றார் என்றால் மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் உம்மு சுலைமுடைய நிலைமை என்ன? மகன் மரணித்து விட்டு ஒரு பாயில் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையிலும் கூட அந்த வலிய மனசுல வைத்துவிட்டு உம்மு சுலைம் கணவருக்காக அலங்கரித்துக் கொண்டு உணவையும் எடுத்து வைத்து பரிமாறிக்கொண்டிருக்கின்றால். இந்த நேரத்தில் தான் அபூதல்ஹா அவர்களிடத்துல உம்மு சுலைம் சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இரவலாக ஒரு பொருளை கொடுத்து திருப்பி கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை திருப்பி கொடுக்கணுமா? அபூதல்ஹா சொல்றாங்க, ஆம், கொடுத்து தானே ஆக வேண்டும். பக்கத்தில் வீட்டில் இருந்து இரவலாக வாங்கியிருக்கின்றோம், திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படியானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தானே, அந்த குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான் சொல்லி முடிக்கிறாங்க. அபூதல்ஹா அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகின்றது. வேகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சென்று இரவில் நடந்த செய்திகள் அப்படியே எடுத்து சொல்றாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு சொல்றாங்க, உங்க 2 நபர்களுக்கும் நேற்றிரவு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களே, உங்க 2 நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் வளத்தை கொடுப்பானாக என்று பிரார்த்தனை செய்றாங்க. நாட்கள் கழிகின்றது, காலங்கள் கழிகின்றது. அதன் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க 2 நபர்களுக்கும் 9 குழந்தைகளை கொடுக்கின்றான். இழந்தது ஒரே ஒரு குழந்தை, அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9 குழந்தைகளை கொடுக்கின்றான். 9 பேர்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்திருக்கின்றார்கள். 5 நபர்கள் அதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர்! எப்படி கிடைத்தது? எப்படி இப்படியான சிறப்பு தியாகத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒன்றை கொடுத்தான். எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். உம்மு சுலைம் அதையெல்லாம் அடக்கி கொண்டு தன்னுடைய கணவருக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டு உடலை கூட ஓரமாக வைத்துவிட்டு கணவனை திருப்திப்படுத்தினார்கள், மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பரிசுதான்
9 குழந்தைகள். 9 பேருமே அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்து 5 நபர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதா இருக்கின்றார்கள் என்றால் சாதாரணமான ஒன்று கிடையாது. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அந்த சோதனையான காலகட்டத்திலும் கூட அவர்கள் பொறுமையை மேற்கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமைனா எது பொறுமை தெரியுமா? அழுது புலம்பி சட்டையை கிழித்து கன்னத்தில் அரைந்து அது பொறுமை அல்ல. பொறுமை என்பது அந்த சோதனையுடைய ஆரம்பத்தை ஸ்டேஜ். சோதனையை சந்திக்கிறோமே, அந்த ஆரம்பத்தில் நம்முடைய உள்ளம் குமுறும், நிறைய வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தருணம், விரக்தி அடைவோம், நிராசை அடைவோம். இந்த மாதிரி நேரத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்றோமே, இதுதான் பொறுமை. இன்னம சபரு இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்பது சோதனையுடைய ஆரம்ப ஸ்டேஜில் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், சிரமங்கள். அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். எப்படி உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை, அந்த பிரார்த்தனையை கேட்டார்களோ, உம்மு சுலைம் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ, அதே போன்று நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்தாலும் சரி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம இன்றைக்கு அழகான முறையில் 5 நேரம் தொழுதுவிட்டு நம்முடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு கூட்டம் இன்றளவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சுலைமான் நபியினால் கட்டப்பட்ட அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகதஸ் என்கின்ற அந்த பள்ளிவாசலுக்காக ஒரு கூட்டம் இன்றளவும் போராடி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குடும்பத்தில் தாயை, தந்தை, குழந்தையை, சகோதரனை இழந்து ஒரு கூட்டம் இன்றளவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக போராடி கொண்டிருக்கின்றது. சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, உடுத்துவதற்கு உடை கிடையாது. ஆனாலும் கொள்கை பிடிப்போடு அவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நிம்மதியாக தொழுது கொண்டிருக்கின்றோம். தொழுது கொண்டு இருக்கும் பொழுது துப்பாக்கி சூடு நடக்கும், குண்டு மலைகள் அங்கும் இங்குமாக சிதறும். ஒரு சிறுவனிடத்தில் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து வீட்டுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சிறுவனிடத்தில் கேட்கப்படும், 10-12 வயது இருக்கும் அந்த சிறுவனிடத்தில் கேட்கப்படும், உன்னுடைய தாய் எங்கே என்று கேட்கப்படும். போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள். தந்தை எங்கே கேட்கப்படும், தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார்கள். சகோதரன் எங்கே கேட்கப்படும், சகோதரனும் கொல்லப்பட்டு விட்டான். உன்னுடைய வீடு எங்கே, வீடும் இடிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் நீ என்ன சொல்ல போகின்றாய்? இந்த உலகத்துக்கு நீ சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்று அந்த சிறுவனிடத்தில் கேட்கும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றான். அம் ஹஸிபன் நாஸு யுத்ரகு யகூலு ஆமன்னா என்ற வசனத்தை ஓதி காட்டிய பிறகு மீண்டும் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றான். அம் ஹஸிப்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா, அம் ஹஸிப்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா வலம்மா ஏதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஷ்ஷதுகுமுல் வல் பக்ஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹில் கரீப். உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் எளிதாக சோனம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களுக்கு சோதனை வந்தது, அவர்களுக்கு வறுமை வந்தது, அவர்களுக்கு துன்பம் வந்தது. அந்த நேரத்தில் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய உதவி அருகிலே இருக்கின்றது என்று. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது ஓதிவிடலாம். தாயை இழந்து, தந்தை இழந்து, வீட்டை இழந்து, சகோதரனை இழந்து வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு பேட்டி எடுக்கும் பொழுது அந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த சிறுவன் ஓதி காட்டுகின்றான். கண்களெல்லாம் அப்படியே குளமாகின்றது. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் சந்திக்கின்றோமா? நம்முடைய தாயை இழந்து விட்டோமா? நம்முடைய தந்தை இழந்து விட்டோமா? குடும்பத்தில் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, பள்ளிவாசலுக்காக தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்களா? வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்றது, நாம் விரக்தி அடைகின்றோம். சின்ன ஒரு சோதனை வருகின்றது, விரக்தி அடைகின்றோம். இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் சுமந்தால், சந்தித்தால் நம்முடைய நிலை என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும், நாம் அந்த சோதனையான நேரத்தில் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்.
அந்த நம்பிக்கையில் ஒருபோதும் நிராசை அடைந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, யார் அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, வானவர்கள் இறங்கி சொல்வார்கள் அல்லாஹ் தஹாஹு வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, வ அப்சிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்காக சொர்க்கம் இருக்கின்றது, உங்களுக்காக சொர்க்கம் இருக்கின்றது. நஹ்னு அவுலியா ஹயாத்து துன்யா, இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நாளை மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை எடுக்கின்றான் என்றால், இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பரிந்து கொண்டு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த சத்தியத்திலே ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். குடும்பத்தால், உறவுகளால், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, இஸ்லாத்தை அழிப்பதற்காக துடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி சங் பரிவாராக இருக்கட்டும், அவர்கள் மூலமாகலாம் நமக்கு சோதனைகள் வரும். அது சிஏஏ என்ஆர்சியாக இருக்கலாம், இன்றைக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களாக இருக்கலாம். அவைகளையெல்லாம் கண்டு நாம் ஒருபோதும் பயந்து நடுங்கி விடாமல் எந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருந்து இந்த கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையிலே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற ஒரு அழகிய கட்டமைப்பின் கீழிருந்து பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் செய்து வருகின்றோம். இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் நம்மால் முடிந்த அளவிற்கு பல்வேறு கோணங்களில் நாம் செய்து வருகின்றோம். இதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். இதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது நம்முடைய பள்ளிவாசல் தான். ஏகத்துவ கொள்கையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது ஒரு பள்ளிவாசல், ஒரு மர்கஸ் தான். இதன் மூலமாகத்தான் நாம் பல்வேறு பணிகளை நாம் செய்ய முடியும். இஸ்லாமிய வரலாற்றுகளில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு அதை உண்மைப்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழும் பொழுது 13 ஆண்டு காலம் மிகப்பெரிய சிரமங்களுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை வணங்க முடியாது, தொழ முடியாது, தாவா செய்ய முடியாது, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பலர் கொலை செய்யப்பட்டார்கள். மக்காவில் வாழ முடியாத ஒரு நிலை வரும் பொழுது மக்காவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி செல்லும் பொழுது மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து மதீனாவுக்குள்ளே சென்றார்கள். அங்கே சென்ற பிறகு அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், ஏகத்துவம் இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக பள்ளிவாசல் வேண்டும். அந்த பள்ளிவாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவுகின்றார்கள். அந்த பள்ளிவாசல், அந்த இடம் என்பது 2 அனாதை சிறுவர்களுக்குரிய இடம். 2 அன்சாரி தோழர்கள் அழைக்கப்படுறாங்க அந்த இடத்துக்குரியவர்கள், 2 பேருமே சிறுவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கே நான் பள்ளிவாசலை கட்ட வேண்டும், இந்த இடத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று கேட்குறாங்க. அப்போ அந்த 2 சிறுவர்களும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இதை விலைக்கு தர மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக தருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லை, விலைக்கு தான் நீங்கள் தர வேண்டும். பல் நஹ்புலக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இதை விலைக்கு தர மாட்டோம், அன்பளிப்பாகத்தான் தருவோம், இதனுடைய கூலியை நாங்கள் மறுமையில் எங்களுடைய ரப்பிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 2 பேர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே கெஞ்சுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
அந்த 2 அனாதை சிறுவருடைய நிலையை அறிந்து, இல்லை இல்லை அன்பளிப்பாக நான் பெற மாட்டேன், பொருளாதாரத்தை தருகின்றேன், விலைக்கு தாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசலை நிறுவுகின்றார்கள், கட்டுகின்றார்கள். மதீனாவில் கட்டி அந்த பள்ளிவாசல் தான், அந்த பள்ளிவாசலின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை உலக மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. மதீனாவில் மட்டுமல்ல, அங்கிருந்து பல்வேறு திசைகளில் இஸ்லாம் வளர்ச்சி அடைகின்றது. எந்த மக்கா அவர்களை விரட்டியதோ அந்த மக்கா வெற்றி கொள்வதற்கு அடித்தளமிட்டது அந்த மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவி என்கின்ற 2 அனாதை சிறுவர்கள் கொடுத்த அந்த இடம்தான் அடித்தளமாக அமைந்தது. அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய நபி தோழர்கள்லாம், அன்சாரிகளில் பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கின்றது. சயத் பின் முஆத், உசைர் பின் ஹுலைர், மிகப்பெரிய நபி தோழர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை இன்னும் வீரியமாக இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பள்ளிவாசல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு இங்கு அமர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். பல சகோதரர்கள் இன்றைக்கு அந்த உரையை கேட்குறீங்க. பல சகோதரர்கள் இடம் இல்லாமல் வெளியில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ இடப்பற்றாக்குறை இருக்கின்றது, மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதை நாம் விசாலப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அதிகமான பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. வெளியில் பேனரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட இடம் வாங்குவதற்கு மட்டும் 35 லட்சம் தேவைப்படுகின்றது. 35 லட்சம் என்பது சாதாரணம் கிடையாது. பலருடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலை நாம் ஏற்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வருமானத்தில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சிறு தொகையை கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மிகப்பெரிய அளவில் மலை அளவுக்கு நம்ம இடத்திலே கொண்டு வந்து தருவான். ஒரு பங்குக்கு 5000 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸல்லாவுடைய அளவு என்பது 40,000. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை நமக்கு அதிகமாக கொடுத்தால், பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நாம் கட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு புறா அளவோ, புறாவுடைய இறக்கை அளவோ, ஒரு பறவையை குறிப்பிட்டு சொல்றாங்க, புறா அளவோ அதனுடைய இறக்கை அளவோ பள்ளிவாசல் கட்டுவதற்காக யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான். சொர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டுமென்றால் நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இந்த பொருளாதாரம் வசூல் செய்யப்படுமையானால் மிகப்பெரிய அளவில் ஒரு பள்ளிவாசலை கட்டி இன்னும் நம்முடைய ஏகத்துவ கொள்கையை வீரியமான முறையில் இந்த உலகத்திற்கும் சமூகத்துக்கும் எடுத்து சொல்ல முடியும். ஆகையால் இந்த பள்ளிவாசலுடைய வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராள முறையில் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜிம்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.